Evening. So, இன்னும் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணல. மேபி உங்க ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே. கொஞ்சம் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ண சொல்லி இல்ல ரிமெம்பர் பண்ணுங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க இன் பிட்வீன்ல வந்தாங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? சோ நம்ம நேத்து என்ன பார்த்தோம்னா லாஸ்டா டேபிள் கிரியேட் பண்றது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? லிஸ்ட் அண்ட் ஹை ஃப்ரேம்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகேவா? சோ இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே டேபிள்ஸ்லயே இன்னும் கொஞ்சம் டீப்பா ஒரு ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு கோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேபிள் கிரியேட் பண்றீங்க. ஆர் வெப்சைட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி H1 இந்த மாதிரி ஆட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு வெப் டெவலப்பரா இருக்கிறீங்க. ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மட் இருக்கணும். ஓகேவா? உங்க கோட நீங்க மட்டும் பார்த்தா, உங்களுக்கே நான் ரேண்டமா இப்ப நான் ஆட் பண்ணியிருக்கேன்ல. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சும்மா ரேண்டமா ஆட் பண்ணேன். திருப்பி வந்து என் கோட்ல எடுத்துட்டு வந்து, எரர் வந்துட்டு ஒரு லைன்ல எரர் வந்துட்டு, திருப்பி நான் அத போயிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் இதுல எதுவுமே எந்த ஃபார்மட்டும் யூஸ் பண்ணல. சும்மா ரேண்டமா ஒரு H1 வச்சிருக்கேன். அடுத்து ரேண்டமா பேராகிராஃப் வச்சிருக்கேன். ஒரு டிவ் கூட நான் வைக்கல. சும்மா நான் ரேண்டமா வச்சிருக்கேன். சோ திருப்பி வந்து என்னுடைய கோட்ல ஒரு எரர கிளியர் பண்ணணும்னு நெனச்சா, பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கஷ்டமா இருக்கும். சோ அப்ப நமக்கு என்ன தேவை அப்டின்னா, நம்ம கோட ஒரு ஃபார்மட்ல கிரியேட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு மட்டும் புரியறக்கூடாது. எல்லாருக்குமே நம்ம கோட யாராவது பாக்குறாங்க அப்டின்னா, அவங்களுக்கும் புரியிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்படிதான் நம்ம கோடோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும். சோ அப்பதான் எல்லாருக்குமே புரியும். எல்லாருக்குமே நம்ம கோட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் காமனான ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். சோ வெப் டெவலப்பரா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே அந்த ஃபார்மட்ட ஃபாலோ பண்ணி அவங்க வெப் பேஜ்ல இப்ப நீங்க ஒவ்வொரு எலிமெண்ட் ஆட் பண்றீங்கன்னா, சும்மா ரேண்டமா ஆட் பண்ணக்கூடாது. அது ஒரு ஃபார்மட், ஒரு லேஅவுட் ஃபாலோ பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். இப்ப டேபிள்ஸே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, இது நம்ம ரேண்டமா சும்மா ரோஸ் வச்சு, காலம்ஸ் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கிறது. பட் நம்ம இப்படி கிரியேட் பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஃபார்மட் வச்சு தான் நம்ம டேபிள கிரியேட் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ணும்? எல்லாருக்குமே நமக்கு நம்மளோட டேபிள்ஸ் நமக்கு புரியும். சோ அததான் பத்தி இன்னைக்கு நம்ம டீப்பா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட் மெயினான அஜெண்டாஸ் என்னலாம் இருக்க போகுது அப்படின்னா, லேஅவுட், டேபிள்ஸ், மார்க்யூ. சோ இந்த லேஅவுட்டும் அண்ட் தென் நம்ம டேபிள்ஸ்ல நேத்து பார்த்தது பேசிக். சோ அது நம்ம பேசிக்கா நம்ம கிரியேட் பண்றது. அதுக்கப்புறம் ஒரு HTML டேபிள்ல ஒரு ஃபார்மட்ட ஃபாலோ பண்ணி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்ப்போம். அப்புறம் ஒரு நீங்க ஒரு HTML பேஜ் வச்சு ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றீங்கன்னா, அதுல உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? உங்க ப்ராஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறது தான் லேஅவுட். அத இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்துட்டு HTML டேபிள்ஸ்ல நம்ம நேத்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருப்போம். சோ ஒரு டேபிள் டேக் வச்சிருப்போம். வெயிட் அ மினிட். வந்து ஒரு டேபிள் டேக் வச்சிருப்போம். அதுக்குள்ள நமக்கு எத்தன ரோஸ் வேணுமோ, அந்த ரோஸ வந்து டிஆர் டேக்ல குடுத்திருப்போம். அண்ட் தென் நமக்கு இப்ப ஹெட்டிங் வேணும்னா, அத நம்ம டிஹெச் இல்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன் தான் குடுக்க போறோம். ஜஸ்ட் நம்ம நார்மலான டீட்டெயில்ஸ் தான் என்டர் பண்ண போறோம்னா, அது டிடிக்குள்ள குடுப்போம். இது பேசிக்கா நேத்து டேபிள் கிரியேட் பண்ணையில நம்ம பார்த்தது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டேபிளுக்கே எப்படி ஒரு ஃபார்மட்ல கிரியேட் பண்ணணும்? நம்மளோட கோட்ல எல்லாருக்குமே நம்மளோட டேபிள பார்த்தோம்னா, ஓகே இவங்க வந்து ஹெட்டிங் குடுத்துருக்காங்க. இதான் வந்துட்டு டேபிளோட பாடி. இதான் வந்து டேபிளோட ஃபூட்டர் அப்படின்னு தெரியணும். அப்போ அதுக்கு ஏத்த மாரி ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த டேபிளுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண டேபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. நம்மளோட டேபிள்ல நம்ம முன்னாடி எப்படி பிரிண்ட் ஆனுச்சோ, அதே மாரி தான் பிரிண்ட் ஆக போகுது. பட் அவங்க இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேபிள் டேப் ஓப்பன் பண்ணிட்டு, முதல்ல எடுத்த உடனே
அந்த டேபிளுக்கு ஒரு கேப்ஷன் குடுக்கணும். அந்த கேப்ஷன அவங்க என்ன பண்ணிருக்காங்க? கேப்ஷன் டேக்குக்குள்ள குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? நம்ம ரேண்டமா என்ன செஞ்சோம்? இங்க நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ரோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு ஒரு ரோ. அடுத்து கீழ உள்ள எல்லாத்துக்கும் ரேண்டமா ரோன்னு ஆட் பண்ணிட்டு வந்தோம். அப்ப நமக்கு என்ன தெரியாது? எது ஹெட்டிங்கு, எது பாடி, எங்க டேபிள் வந்து முடியுது, எது மெயினான கன்டென்ட் உள்ளது, டேபிளோட கன்டென்ட் மெயினான கன்டென்ட் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. இதுல பாருங்க அவங்க என்ன குடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டி ஹெட்டுக்குள்ள அந்த ஹெட்டிங் ரோ இருக்குல்ல, அந்த ஹெட்டிங் ரோவ குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டி பாடிக்குள்ள அந்த பாடி ஆஃப் த ரோ இதுதானே பாடி ஆஃப் த ரோ அத குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? டி ஃபூட்டுக்குள்ள அவங்க கடைசி ரோவ டி ஃபூட்டுக்குள்ள குடுத்துருக்காங்க. ஓகே. சோ இந்த மாதிரி நம்மளோட டேபிள் நார்மலா கிரியேட் பண்ணாம ஹெட்டிங்கு, அடுத்து பாடி, அடுத்து ஃபூட்டர் அது மாதிரி சொல்லி கீழ ஃபூட்டர் மீன்ஸ் கடைசியா நம்ம டேபிள் முடியும் போது இப்ப சம்டைம்ஸ் நம்ம டோட்டல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். சம்மு கால்குலேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது கால்குலேட் பண்ணி கீழ போடுறோம் அப்படின்னா, அத வந்து ஃபூட்டர்ல மென்ஷன் பண்ணிருப்போம். ஓகே. சோ ஃபூட்டர்ல மென்ஷன் பண்ணி அந்த ரோவ மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? சும்மா நம்ம இஷ்டத்துக்கு ரோன்னு ஆட் பண்ணா அந்த ரோல டிஹெச் வேணுமா, டிடி வேணுமான்னு ஆட் பண்ணுவோம். பட் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ரோவ டி ஹெட்டுக்குள்ள, அடுத்து பாடி கன்டென்ட் அந்த பாடி டேபிளோட பாடிக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த கன்டென்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ரோஸ அந்த பாடிக்குள்ள ஆட் பண்ணிருக்கோம். கடைசியா ஃபைனலா எண்ட் பண்ண போற அந்த ரோவ டி ஃபூட்டுக்குள்ள ஆட் பண்ணிருக்கோம். சோ இப்பதான் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கு. சோ இப்ப ஈஸியா யாருனாலும் என்ன பண்ணிடலாம்? ஏதாவது ஒரு எரர் பாடியில சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, டைரக்டா டி பாடிக்குள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. சோ நம்மளோட கோடு என்னது? ஒரு ஃபார்மட்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும். சோ பாக்குறப்போ எல்லாருக்குமே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாரி அது எப்படி இருக்கும்? ப்ரொஃபஷனலாவும் இருக்கும். நம்ம ரேண்டமா கிரியேட் பண்றதுக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு தானே! நீங்க உங்களோட நோட்ஸ் எடுக்கும்போது, ரேண்டமா நோட்ஸ் எடுக்கிறதுக்கும், ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணி, ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஹவர்க்குள்ள இந்த நோட்ஸ் எழுதிட்டு, அடுத்து இந்த ஒரு நோட்ஸ் எழுதினது பார்க்கும்போது, நம்மளுக்கு திருப்பி வந்து அத படிக்கும்போது எப்படி இருக்கும்? நம்மளுக்கு கிளியர் கட்டா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணும்போதும் இப்படிதான் கிரியேட் பண்ணணும். அப்ப அப்படி கிரியேட் பண்ணா தான் நம்மளோட கோடு நீட்டா இருக்கும். பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் இந்த டி ஹெட். மத்தபடி இந்த டி ஹெட்டோ, டி பாடியோ உங்களுக்கு கோட்ல எந்த சேஞ்சஸும் கிரியேட் பண்ண போறதில்ல. நார்மலா நீங்க இந்த மாரி டீ ஹெட்டுக்குள்ள ரோ குடுத்தாலும் சரி, இல்ல டீ ஹெட்ட விட்டு வெளில நம்ம சும்மா ரோஸ் ஆட் பண்ணலாம். இந்த மாரி ரோ ஆட் பண்ணாலும் நமக்கு ஒரே அவுட்புட் தான் வரப்போது. ஆனா, இது வந்து நம்மளோட கோடுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணும். அவ்வளவுதான். ஓகே. சோ அதுல என்னென்னலாம் இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன குடுப்போம்னா, ஒரு டேபிளுக்கு நம்ம வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட டேபிள் எத பத்தினது அப்டிங்கிறத கேப்ஷன்ல குடுப்போம். சோ அது டேபிளுக்கு மேல டிஸ்ப்ளே ஆகும். ஹெட்ல மெயினான கன்டென்ட்ட ஹெட்ல குடுப்போம். பாடியில மெயினான கன்டென்ட்ன்னு சொல்றத விட ஹெட்டிங்க நம்ம வந்து ஹெட்டருக்குள்ள குடுப்போம். அப்புறம் பாடியில மெயினான கன்டென்ட் நம்மளோட டேபிளோட கன்டென்ட் என்னவோ அத நம்ம குடுப்போம். ஃபூட்டர்ல கடைசியா ஒரு சம்மரி மாதிரி இருக்கு அப்டின்னா, அத நம்ம வந்துட்டு ஃபூட்டுக்குள்ள குடுப்போம். இன்னும் என்ன இருக்கு அப்டின்னா, கால் குரூப்ன்னு இருக்கு. சோ இந்த கால் குரூப்ங்கிறது எது அப்டின்னா, இது வந்து காலம்ஸோட ஒரு ஆட்ரிபியூட். நம்ம காலம்ஸ் யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஆ அந்த இடத்துல நம்ம கால் யூஸ் பண்ணலாம். ஆ இப்போ நமக்கு இங்க இப்போதைக்கு நம்ம கால் குரூப் வச்சு குழப்ப வேண்டாம்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. நான் சொல்லிர்றேன். நம்ம இத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் குரூப் வருவோம். ஓகே. நம்ம இத மட்டும் ஃபர்ஸ்ட் இத எப்படி கிரியேட் பண்றது? ஒரு ஃபார்மேட்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு, நம்ம அதுக்கப்புறம் கால் குரூப் பத்தி உங்களுக்கு சொல்றேன். சோ இது நார்மலான டேபிள். இன்னைக்கு செஷன் நேம் குடுத்துருக்கேன். சரி. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு டேபிள கிரியேட் பண்றோம். சோ டேபிளுக்கு எடுத்த உடனே என்ன இருக்கணும்? அந்த டேபிள் எத பத்தினது அப்படின்னு எழுதுறத நான் கேப்சர் டாக்ல குடுக்குறேன். ஓகே. சோ நான் இப்போ வந்து ஸ்டூடண்ட் டீட்டெயில்ஸ தான் என்டர் பண்ண போறேன்.
ஸோ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் டி ஹெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த ரோவை கொடுத்துக்கிறேன். அந்த ரோல நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்டிங் எழுதுவோம். ஸோ ரெண்டுத்தையுமே டிஹெச்சுக்குள்ள கொடுத்துக்கிறேன். ஸோ என்னெல்லாம் எழுதுவோம், நேத்து பார்த்து அதே டேபிள கூட கிரியேட் பண்ணலாம். நீங்க இல்லைன்னா வேற ஏதாவது கூட கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுல ஹெட்டிங்கை மட்டும்தான் கொடுக்கணும். அடுத்து கண்டென்ட்டை என்ன பண்ணணும், டி பாடிக்குள்ள கொடுக்கணும். ஸோ டி பாடி ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ரோ வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோல நான் என்ன பண்ணிக்கிறேன், டிடி. ஸோ டிடில என்னெல்லாம் கொடுக்கணும், அந்த ஸ்டூடெண்டோட நேமு, கிரேடு, டிபார்ட்மெண்ட் அதை எல்லாத்தையும் கொடுக்கணும். ஓகே. சோ இது வந்து டி பாடி. சோ டி பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும், டி ஃபுட். டி ஃபுட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓவராலா அவங்களோட கிரேட கொடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஏதாவது டோட்டல் அந்த மாதிரி நம்ம ஏதாவது கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ டோட்டல் அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரோல டி ஃபுட்ல வந்துட்டு நமக்கு இதுல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கோடிங்ல எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகே. ஸோ கோடிங் வந்து உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். ஆனா நீங்க வந்துட்டு அதுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் கிரியேட் பண்றீங்க, அவ்வளவுதான். சோ இத நீங்க டிடில குடுக்கறதா இருந்தாலும் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு நான் இப்ப ஸ்டைல் பண்ணும்போது கூட நான் அத போல்டா மாத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ நான் இப்போ இத வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். சோ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல டேபிள் ஆக்சஸ் பண்ணணும். சோ அதுக்கு ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஆக்சஸ் பண்றேன், டேபிள். இல்லனா நீங்க வந்துட்டு இப்போ ஹெட்டிங்க தனியா ஆக்சஸ் பண்ண போறீங்க, அந்த மாதிரி தனித்தனியா ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா அப்படியே ஆக்சஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்துட்டு என்ன பண்றேன்னா, டேபிள் ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்டர் கொடுத்துக்குவோம். டிஆர் டிடி இது மூணுத்தையும் ஆக்சஸ் பண்ணிட்டு இதுக்கு நான் பார்டர் கொடுக்கணும். ஸோ பார்டர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுப்போம், 1 பிக்சல் சாலிட் பிளாக். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அது டபுள் பார்டரா இருக்கும். எனக்கு சிங்கிள் பார்டரா வேணும் அப்படின்னா பார்டர் கொலாப்ஸ்ன்னு கொடுப்போம் தானே. அப்பதான் என்ன இருக்கும், டபுள் பார்டர் வந்துட்டு எனக்கு சிங்கிள் பார்டரா வரும். ஸோ இப்ப நம்ம திருப்பி வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தா பார்டர் கிரியேட் ஆயிரும். ஓகே. ஸோ இதுல எனக்கு இப்ப நான் தனியா கேப்ஷனை மட்டும் ஸ்டைல் பண்ணணும், இல்ல ஹெட்டிங்கை மட்டும் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதை ஆக்சஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு நான் வந்துட்டு என்ன ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டி ஹெட் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. டி ஹெட் ஆக்சஸ் பண்ணி அதோட கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங்கோட கலரை ரெட் கலரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்ப இப்ப என்ன ஆயிரும்,
எனக்கு ஹெட்டிங் வந்துட்டு ரெட் கலரா சேஞ்ச் ஆகும். இங்க நான் TH குடுத்துருக்கணும். அப்பதான் எனக்கு என்ன ஆகும்? ஹெட்டிங்கும் சேர்த்துட்டு அதுக்கு ரோல் பார்டர் வரும். இல்லன்னா பார்டர் அதுக்கு வராது. இப்ப நான் வந்து எனக்கு பாடிய மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம்? பாடி. இந்த மாரி நீங்க கிளாஸ் நேம் தனித்தனியா குடுத்து ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த மாரி கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஹெட்டிங்க மட்டும் தனியா ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு ஒரு ஸ்டைலிங்க குடுக்கலாம். பாடிய மட்டும் மொத்தமா ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு ஒரு ஸ்டைலிங் குடுக்கலாம். ஃபூட்டர மட்டும் தனியா ஆக்சஸ் பண்ணி குடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு CSS ஸ்டைல் ஆட் பண்றதுக்கும் என்ன ஆகும்? இந்த ஃபார்மட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. நீங்க தனித்தனியா ரோவா கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா என்ன பண்ணணும்? ஒரு ரோக்கு ஸ்டைல் பண்ணணும் அப்டின்னா, எல்லா ரோக்கும் ஒரு கிளாஸ் நேம் குடுக்கணும். அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். இப்ப நீங்க இதெல்லாம் ஹெட், பாடின்னு குடுத்துட்டீங்கன்னா, அந்த மாரி மொத்தமா ஹெட், பாடி அப்டின்னு ஆக்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றோம். இல்ல டெக்ஸ்ட்டோட கலர மாத்துறோம் அப்டின்னா, அந்த ஸ்டைல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபூட்டர மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணணும்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம்? ஃபூட்ன்னு குடுத்துட்டு, அதோட கன்டென்ட்ட கொஞ்சம் நான் போல்ட் ஆக்கிக்கிறேன். சோ அதோட ஃபாண்டோட வெயிட்ட வந்துட்டு நான் போல்டா மாத்திக்கிறேன். ஓகே. சோ இது வந்து போல்டா மாறிரும். சோ இந்த மாரி ஸ்டைலிங் பண்றதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகும். அதே டைம்ல உங்க கோடும் வந்துட்டு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே. சோ கால் குரூப் அப்டின்னா என்னன்னா, ஆ நீங்க ஏதாவது ஒரு காலம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு காலம ஆக்சஸ் பண்ணி, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஸ்பான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இத வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. லேஅவுட் பார்த்துட்டு, அண்ட் தென் நான் இத எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ தானே பார்த்துட்டு இருக்கோம். அத முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. லேஅவுட்ட பார்த்துட்டு வரலாம். ஸோ, இப்ப எப்படி நம்ம டேபிளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்றத பார்த்தோமோ, அதே மாதிரி தான் ஒரு நார்மலான ஒரு கோடிங்க்கு எப்படி ஸ்ட்ரக்சர் நம்ம இங்க வந்துட்டு நான் ஒரு டேபிள நீங்க எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல பிரிண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஹெட்டிங்கு, பாடி அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு HTML கோடு அப்படின்னு நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டயே நீங்க கிரியேட் பண்றீங்க. அப்போ உங்க ப்ராஜெக்ட்ல ஒரு எரர் கிளியர் பண்ணணும்னா, நீங்க வந்து ரேண்டமா எலமெண்ட்ஸ் இப்போ இதுதான் என்னோட சாம்பிள் வெப்சைட்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேன்வா மாரி ஒரு வெப்சைட்ட நான் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்னலாம் பண்ணலாம்? சும்மா சும்மா ரேண்டமா இங்க நம்ம ஒரு ஹெட்டிங் வைக்கணும். இல்லன்னா இந்த 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 பிடி இத எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் அப்டின்னா, இந்த சைடு நான் ஒரு இமேஜ் வச்சு ஒரு லோகோ வைக்கணும். அண்ட் தென் ஒரு டைட்டில் வைக்கணும். அதுக்கு கீழ ஒரு பேராகிராஃப் வைக்கணும். அதுக்கு கீழ ஒரு பிக்சர் வைக்கணும். இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் மாரி நான் பண்ண போறேன் அப்டின்னா, நான் ரேண்டமா ஃபர்ஸ்ட் என்ன செய்றேன்? இமேஜ் ஆட் பண்றேன். அடுத்து இத ஆட் பண்றேன். அடுத்து இத ஆட் பண்றேன். அடுத்து இத ஆட் பண்றேன் அப்டின்னா, எனக்கு வந்துட்டு புரியாது. அதே நான் ஃபர்ஸ்ட் இங்க மேல ஆட் பண்றேனா, இத நான் வந்துட்டு என்ன வச்சுக்கிறேன் அப்டின்னா, நேம் பார் அப்டின்னு வச்சுக்கிறேன். இது வந்து நான் டைட்டில் ஆட் பண்றேனா, ஹெட்டிங் ஆட் பண்றேனா, சோ இத நான் ஹெட்டிங்குள்ள தனியா ஹெட்டர்ன்னு குடுத்துக்கிறேன். இதுதான் என்னது? என்னோட பாடி. சோ நான் இத மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு செக்ஷனா பிரிச்சு அந்த செக்ஷன்ல குடுத்துக்கிறேன். அப்புறம் இத வந்து லாஸ்ட் செக்ஷனா குடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட கோடையே ஒரு செக்ஷனா பிரிச்சு, நீட்டா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்குறதுக்கு பேரு தான் லே அவுட் அப்டின்னு சொல்லுவோம். இந்த லே அவுட்ட நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, முதல்ல எடுத்த உடனே ஹெட்டர் நம்ம கோடிங்ல என்ன இருக்கும்? ஹெட்டர் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதுதான் உங்களோட சாம்பிள் வெப் பேஜ். ஓகே. இந்த மாரி ஒரு வெப் பேஜ கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் ஹெட்டிங் குடுக்கணும். ஹெட்டிங் அப்படிங்கிறத நான் வந்து H1ல குடுத்துருவேன். ஆனா அத நான் எதுக்குள்ள குடுக்கணும்? ஹெட்டருக்குள்ள குடுக்கணும். அதுக்கப்புறம் என்னோட பாடிக்குள்ள வருவேன். சோ என்னோட பாடியில என்னலாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க ஒரு செக்ஷன் இருக்கு. அப்புறம் சைட்ல இன்னொரு ஒரு செக்ஷன் இருக்கு. நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு வெப்சைட் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட Amazon வெப்சைட் இருக்குல்ல, அதுக்குள்ளயே நம்ம போய்க்கலாம். ஓகே. இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்டின்னா, உங்களோட சர்ச் பார் இருக்கு. ஓகே. சர்ச் பார் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட மெனூஸ், நேவிகேஷன் மெனூஸ். ஏன் இதெல்லாம் நேவிகேஷன் அப்டின்னு சொல்றோம் அப்டின்னா, இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நம்மள வந்து வேற ஒரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணி கூட்டிட்டு போகுது. நேவிகேஷன் மீன்ஸ் வேற ஒரு இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ணி போறீங்கன்னா, அததான் நேவிகேஷன் சொல்லுவோம்.
கூகுள் கூகுள் மேப்லாம் என்ன சொல்லுவோம்? அது ஒரு நேவிகேஷன் அப்படிதானே சொல்லுவோம். சோ வேற ஒரு இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுதுன்னா, அதான் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நேவிகேஷன். சோ நேவ் பார் அப்படின்னு சொல்லலாம். இது என்னது? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எடுத்தோனே Amazon வெப்சைட்ங்கிறத ஹெட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ் வேணுமா, தமிழ் வேணுமான்னு இருக்கு. சோ இது எல்லாமே மெயின் கன்டென்ட். சோ இத எல்லாத்தையும் எதுக்குள்ள குடுப்பாங்க அப்படின்னா, நம்மளோட இந்த ஹெட்டருக்குள்ள குடுப்பாங்க. நம்ம ஒவ்வொண்ணா பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த ஹெட்டருக்குள்ள குடுப்பாங்க. இந்த எலமெண்ட் எல்லாம் அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஆனா ரேண்டமா ஆட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஹெட்டருக்குள்ள தான் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நேவ்ன்னு இருக்கா? சோ நேவிகேஷன் லிங்க்ஸ் எல்லாத்தையும் அந்த நேவ் அப்படிங்கிற அந்த டாக்ல குடுப்பாங்க. இங்க எப்படி நீங்க பாடிக்குள்ள அந்த பாடியில உள்ள கன்டென்ட் எல்லாம் குடுத்தீங்களோ, அதே மாதிரி அதுவும் என்ன பண்ணாது, அந்த ஹெட்டர் டேக்கோ, அந்த நேம் டேக்கோ உங்களுக்கு கோடிங்ல எந்த சேஞ்சஸயுமே குடுக்காது. அந்த டேக்குக்குள்ள அவங்க குடுக்கும்போது, அது வந்து ஒரு நம்ம கோடிங்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்கும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சோ இங்க போயிட்டு இப்ப இங்க என்ன பண்றேன், நேவ் பார் எல்லாம் என்ன பண்ணுவேன், நேவிகேஷன் லிங்க்ஸ் எல்லாத்தையும் நேவ்க்குள்ள குடுப்பேன். சோ அப்படி குடுக்கும்போது நான் என்ன பண்ணலாம், மொத்தமா இங்க நேவிகேஷன் லிங்க்ஸ்க்குலாம் என்னது ஒரு காமனான ஒரே ஸ்டைலிங் தான் குடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகுது. எல்லாமே ஒரே ஃபாண்ட் சைஸ்ல இருக்கு. எல்லாமே ஒரே ஒயிட் கலரா இருக்கு. இப்ப நான் இது எல்லாத்துக்கும் காமனா ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நேவ் பார் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு மட்டும் கலரு, அதுக்கு மட்டும் ஒரு ஸ்டைல், ஃபாண்ட் கலரு, ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, மொத்தமா தனித்தனியா ஆக்சஸ் பண்ணி ஸ்டைல் பண்ண தேவையில்ல. மொத்தமா எல்லா நேவிகேஷன் லிங்க்ஸும் ஸ்டைல் ஆயிரும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இது எல்லாத்தையுமே நேவ் பார்க்குள்ள குடுப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? செக்ஷன். செக்ஷன் அப்படின்னா, உங்களுக்கு நெறைய செக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல அவங்களோட ரீசென்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. சோ ரீசன்ட் ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் ஒரு செக்ஷன்ல கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன செக்ஷன் இருக்கு அப்படின்னா, மெயினா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்க்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. அடுத்த செக்ஷன் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி மோட்டார் வெஹிக்கிள்ஸ்க்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. அடுத்து உள்ளது எல்லாமே டெக்ஸ்டைல்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்சஸ் இதெல்லாம் இருக்கு. சோ ஒவ்வொரு செக்ஷனா கிரியேட் பண்ணுவாங்க. ரேண்டமா கிரியேட் பண்ண மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃபருக்கு ஒரு செக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஓபன் பண்ணி அதுக்குள்ள நம்மளோட ஆஃபருக்கு தேவையான என்னென்ன ஸ்டைலு, என்னென்ன இமேஜஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த செக்ஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண போறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண போறாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணி, அங்க எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான இமேஜஸ், அத பத்தின ஆஃபர்ஸ் அத மட்டும் வச்சிருப்பாங்க. டெக்ஸ்டைலுக்குன்னு ஒரு இது கிரியேட் பண்ணி அது ஒரு செக்ஷன்ஸ். சோ நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, தனித்தனி செக்ஷன்ஸா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ ஒரு வெப்சைட்ன்னு எடுத்துட்டோம்னா, முதல்ல எடுத்தோனே ஹெட்டர் இருக்கும். அடுத்து நேவ் பார். நேவ் பார்ல நேவிகேஷன் லிங்க்ஸ்லாம் இருக்கும். அடுத்து செக்ஷனுக்குள்ள ஒவ்வொரு பேஜஸோட இதையும் ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ள குடுத்திருப்பாங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஆர்டிக்கிள், அசைடு அண்ட் தென் ஃபூட்டர். ஃபூட்டர்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். சோ நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? ஹெடர் பார்த்தாச்சு, நேவ் பார் பார்த்தாச்சு. அடுத்து ஒவ்வொரு செக்ஷனா செக்ஷன் டேக்குக்குள்ள கொடுத்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலா என்ன இருக்கும் அப்படின்னா ஃபூட்டர். சோ இந்த ஃபூட்டர்ல என்ன இருக்கும்? அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அவங்க எந்தெந்த கண்ட்ரில எல்லாம் அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு, அந்த மாதிரி அந்த டீடைல்ஸ் மட்டும் இதுக்குள்ள குடுத்திருப்பாங்க. ஃபூட்டருக்குள்ள குடுத்திருப்பாங்க. சோ இந்த கடைசியில உள்ள ஃபூட்டர என்ன பண்ணிருப்பாங்க? தனியா ஃபூட்டர் அப்படிங்கிற அந்த டேகுக்குள்ள இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. சோ அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, இது போக வேற ஏதாவது சம்மரி அந்த மாதிரி ஏதாவது குடுக்க போறாங்க அப்படின்னா, அத வந்துட்டு சைடுல வைப்பாங்க. சோ அசைட்ஸ், ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, இங்க சம்டைம்ஸ் இந்த இருக்குல்ல, இதெல்லாம் என்னது அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இது சைடுல ஒரு ஒரு சைடுல நமக்கு என்னது ஒரு வீடியோ மாரி ஓடிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம்? அசைடுன்னு சொல்லலாம். அசைடு மீன்ஸ் நம்ம வெப்சைட்ஸ்க்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ தாண்டி வேற ஏதாவது ஒரு லிங்கோ இல்ல ஐஃப்ரேம் அந்த மாதிரி நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா, அதுல அசைடுக்குள்ள தனியா குடுத்துருப்பாங்க. ஆர்டிகிள்ஸ் மீன்ஸ் நம்மளோட வெப்சைட்ட பத்தியோ, நம்மளோட ப்ராடக்ட்ட பத்தியோ ஏதாவது ரீசென்ட்டா ஆர்டிகிள்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அத நம்ம வந்துட்டு ஒரு ஒரு சைடுல வைக்க போறோம் அப்படின்னா, அத தனியா ஆர்டிகிள்ஸ்க்குள்ள அந்த டேகுக்குள்ள குடுப்பாங்க. சோ இந்த மாரி ஒவ்வொரு டேக் கிரியேட் பண்ணி ரேண்டமா
இந்த செக்ஷன் இதெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த பேஜ் கிரியேட் பண்றதுக்கு பதிலா அந்த பேஜஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷனுக்குள்ள ஒரு ஹெட்டருக்குள்ள ஒரு நேம் பார் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேகுக்குள்ள எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா எரரை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நமக்கு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லா வெப்சைட்டுமே இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி தான் வெப்சைட் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாரும் ஹெட்டரை கிரியேட் பண்ணுவாங்க. ஹெட்டர்ல மெயினான டைட்டில்ஸ் எல்லாத்தையும் ஹெட்டருக்குள்ள கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, நேவ் பார் ஓபன் பண்ணி நேவிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் நேவ் பாருக்குள்ள கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எத்தனை செக்ஷன்னாலும் ஒரு வெப் பேஜுக்கு இருந்துக்கலாம். அந்த பாடிக்குள்ள எத்தனை செக்ஷன்ஸ்னாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஆர்டிகிள்ஸ் இருக்கலாம், அசைட்ஸ் இருக்கலாம். மேபி ஆர்டிகிள்ஸ் அசைட்ஸ் இல்லாம கூட போலாம் அந்த வெப் பேஜுக்கு. செக்ஷனா மட்டும் 2, 3 செக்ஷனா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது கடைசி அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபூட்டர்ல குடுப்பாங்க. சோ இந்த லே அவுட்ட ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே வெப் பேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. சோ எல்லாரும் ஒரு காமனான லே அவுட்ட ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்றப்போ, அஸ் அ வெப் டெவலப்பரா உங்களுக்கு வந்து எல்லாரோட கோடுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. இப்போ மெஷர்மெண்ட் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்டிமீட்டர், மீட்டர்ங்கிறத எல்லாருமே ஏன் ஒரே மாதிரி ஃபாலோ பண்றோம்? அப்பதான் நம்மளுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு யுனைட்டி இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ஈஸியா ஒரு மெஷர் பண்ணி ஒரு பொருள வாங்கவோ, இது பண்ணவோ முடியும். விற்கவோ முடியும். சோ அதுக்காண்டி தான் எல்லாருமே என்ன செய்றாங்க? அந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி அதுக்கு எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்? நீங்க ஒரு வெப் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா, உங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா, அதுக்கும் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் படி தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சோ அதனால நம்ம இதுக்குள்ள கிரியேட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க வந்து ஒரு சாம்பிள் இந்த மாதிரி ஒரு லே அவுட்ட நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, இதுல கொஞ்சம் சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்ஸ்லாம் வரும். அது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு பேசிக்கா புரிஞ்சா போதும். ஓகே, சோ பேசிக்கா இங்க நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வைக்கிறோம். அண்ட் தென் இந்த சைடுல இது வந்து ஆர்டிகிள்னு வச்சுக்கலாமா? அப்புறம் இத நம்ம என்ன பண்ணிக்கலாம், இல்லன்னா அசைடுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இங்க நமக்கு என்ன இருக்கு, வெப் பேஜோட மெயினான செக்ஷன் இருக்கு. இதே மாதிரி நான் எத்தனை செக்ஷன்னாலும் வச்சுக்கலாம். கீழ ஃபைனலா ஃபூட்டர் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு வெப்சைட் எடுத்து காமிக்கிறேன். ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் வெப்சைட் எடுத்து பாருங்க. அமேசானுக்கு அசைட்ஸ் தேவையில்லை. ஓகே, அமேசான்ஸ்க்கு ஐ மீன் அசைட்ஸ் இல்ல ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி தேவையில்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தான் தேவைப்படுது. பட் நீங்க ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் வெப்சைட் எடுத்து போனீங்க அப்படின்னா இப்ப நான் இதுல ஒரு ஒரு ஏதாவது இது எல்லாமே இங்க பாருங்க. இப்ப நமக்கு என்ன இருக்குன்னா, என்ன இருக்கு? மெயினான ஹெட்டிங்லாம் இங்க குடுத்திருப்பாங்க. இது எல்லாமே ஹெட்டிங்குள்ள வந்துரும். சோ இது எல்லாத்தையும் ஹெட்டிங்குள்ள குடுத்திருப்பாங்க. அப்புறம் கீழ நம்ம இது எல்லாத்தையும் நேவிகேஷன் பண்ணி நம்மள வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போதா? சோ இத என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நேவ் பாருக்குள்ள குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இத ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள குடுத்திருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல சைடுல எனக்கு ஒரு இது இருக்கா? இதுக்கு பேரு தான் அசைடு. சோ இந்த அசைடு என்ன பண்ணணும்? கண்டிப்பா இதுக்கு தேவை. ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் வெப்சைட்டுக்கு இது தேவை. ஏன்னா, இதுதான் நம்மளுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, அதோட டைட்டில்ஸ் எல்லாத்தையும் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ இது அசைடுன்னு சொல்லலாம். அப்புறம் சைடுல இந்த சைடுல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆட்ஸ் அதெல்லாம் இந்த சைடுல குடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி அசைட்ஸ் இந்த வெப் பேஜுக்கு தேவை. இந்த வெப் பேஜுக்கு அது சோ இதெல்லாம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த சைடுல நம்ம குடுத்துருக்கோம்ல, இந்த டைட்டில்ஸ்லாம் வருதுல்ல, இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அசைட்ஸ்குள்ள குடுத்துருப்பாங்க. கிரியேட் பண்ணும்போது அப்படிதான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ ஒரு ஃபார்மேட்ட ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. பட் அது வந்துட்டு கோடிங்ல என்ன சேஞ்சஸும் குடுக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணி குடுக்கும். அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி நம்மளும் ஒரு சாம்பிளா ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஓகே. சோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹெடர் எடுத்தோனே ஹெடர் ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஹெடர்ல தான் நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஹெட்டிங்க வச்சுக்கிறேன். ஓகே. இதுல H1ல ஹெட்டிங் வச்சாச்சு. சோ அடுத்து என்னது அப்படின்னா நேம் பார். சோ நேம் பார் நான் என்ன பண்ணிக்கலாம், ஹெட்டிங்குள்ளேயே தான் நேம் பார் குடுப்போம். ஓகேவா? ஹெட்டிங்குள்ள ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வச்சுட்டு அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
நேம் பார குடுத்துக்கலாம். நேவிகேஷன் லிங்க்ஸ் எல்லாத்தையும் நேம் பார்ல குடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நான் என்னலாம் குடுத்துக்கிறேன் அப்டின்னா, நார்மலா இங்க வந்துட்டு ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்ங்கிறது என்னது அப்டின்னா, நம்ம இப்ப காமனா இப்ப ஒரு 3 எலமெண்ட் குடுக்குறீங்க. அந்த 3 எலமெண்ட்ட மட்டும் ஆக்சஸ் பண்ணி பண்ணணும் அப்டின்னா, அந்த 3 எலமெண்ட்ட மட்டும் ஒரு காமனான டிவ்க்குள்ள குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த டிவ்வ ஆக்சஸ் பண்ணி, அந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்து ஆக்சஸ் பண்ணி, அந்த 3 எலமெண்ட்டுக்கும் நீங்க வந்து ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க வந்து பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாரி உங்களுடைய எலமெண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ம். இந்த 3 எலமெண்ட்டுக்கு மட்டும் எனக்கு கலர சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம். ஓகே. அ எலமெண்ட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம குடுத்துட்டு, அ இந்த 3 எலமெண்ட்டுக்கு மட்டும் என்ன ஆகணும், எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் அப்டின்னா, அந்த காமனான அந்த டிவ்வுக்குன்னு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துருக்கோம்ல, அந்த கிளாஸ் நேம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஸ்டைல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே ஃபீச்சரா நம்ம குடுக்க போறோம் அப்டின்னா, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு காமனான டிவ்வ கிரியேட் பண்ணிட்டோம்னா, நமக்கு அதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் அத மட்டும் நான் தனியா ஒரு டிவ்க்குள்ள போட்டிருக்கேன். ஓகே. சோ இதுதான் என்ன இருக்க போகுது அப்டின்னா, என்னோட நேவ் பாரா இருக்க போகுது. நேவிகேஷன் லிங்க்ஸ் இங்க இருந்ததுல்ல, இதுதான் என்னோட வெப்சைட்ல நேவிகேஷன் லிங்க். இதே மாதிரி நம்மளால இப்ப கிரியேட் பண்ண முடியாது. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அத கிரியேட் பண்ணணும்னா ஏகப்பட்ட சிஎஸ்எஸ் குள்ள போணும். சோ நான் அது எல்லாத்தையும் பண்ணல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ நான் ஹெட்டருக்குள்ள கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன இருக்கு அப்டின்னா, ஒரு பாடி மாதிரி கிரியேட் பண்ணணும். சோ அந்த பாடிய நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் செக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மெயினான சர்ச் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. சர்ச் எலமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்த செக்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட கோர்சஸ் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அடுத்த செக்ஷன்ல என்ன வச்சிருக்காங்கன்னா, மஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு சிலது வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன்ல அவங்க ஃபர்தரா அவங்களோட மெயினான கோர்சஸ் என்னவோ அத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அத மட்டும் ஒரு செக்ஷன்ல குடுத்துருக்காங்க. அதே மாரி நம்மளும் என்ன பண்ணலாம், 2, 3 செக்ஷன் கிரியேட் பண்ணலாம். இன்கேஸ் இதே மாதிரி உங்களுக்கு ஆர்டிக்கிள், அசைட்ஸ் ஏதாவது வேணும்னா, அத மட்டும் நீங்க தனியா ஆர்டிக்கிள்குள்ள கூட குடுக்கலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் வச்சுக்கிறேன். அந்த செக்ஷன்ல நான் என்ன வச்சுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னு வச்சுட்டு, அதுல ஒரு பேராகிராஃப் டேக். சோ இதே மாதிரி நான் 2, 3 செக்ஷன் வைக்க போறேன் என் ப்ராஜெக்ட்ல அப்படின்னா, அது உங்களோட ப்ராஜெக்ட்ட பொறுத்து இருக்கு. அப்படிதானே? ஆ உங்களுக்கு எத்தன செக்ஷன் வேணுமோ, அத்தன செக்ஷன் வச்சுக்கலாம். இப்போ ஹோமு, அபோட்டு அப்டின்லாம் வச்சிருப்பாங்கல்ல. அப்போ ஹோம்ங்கிறது ஃபர்ஸ்ட் செக்ஷன். அப்புறம் உங்களோட வெப் பேஜ பத்தின அபோட் இருக்குல்ல, அது ஒரு செகண்ட் செக்ஷன். அடுத்து உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண போறீங்க. அந்த ப்ராடக்ட்ஸ மட்டும் குடுக்க போறீங்கன்னா, அது ஒரு தனி செக்ஷன். ஸோ ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒரு செக்ஷன்ல குடுத்துக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணிடலாம், இப்பவே நான் ஃபூட்டருக்கு போயிரலாம். இல்ல இன்கேஸ் என்னோட ப்ராஜெக்ட்ல நான் ஏதாவது இந்த மாதிரி அசைட்ஸோ, ஆர்டிகிள்ஸோ வைக்க போறேன் அப்டின்னா, அத நான் என்ன பண்ணிக்கலாம், அசைடுக்குள்ள குடுத்துக்கலாம். இப்ப நான் அசைடுக்குள்ள இவங்களே மாதிரி இங்க அவங்க 3 இது வச்சிருக்காங்கல்ல, நெறைய கோர்ஸஸோட லிஸ்ட் வச்சிருக்க மாரி, என் வெப் பேஜுக்கு என்ன தேவையோ அத நான் இங்க குடுத்துக்கலாம். நான் இங்க நார்மலான ஏதாவது குடுத்துக்கிறேன். ஐ
இந்த மாதிரி ஏதாவது அசைன்மென்ட்னா குடுத்துக்கலாம். இதுல ஆர்டிக்கிள்ல நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப நம்மளோட வெப்சைட்ட பத்தி யாராவது நம்ம ப்ராடக்ட்ட பத்தி யாரோ பெருமையா சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு வெப்சைட்ல நம்மளோட இது வந்திருக்கு. நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ பத்தி நம்ம எழுதப் போறோம் அப்டின்னா, அத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனியா ஆர்டிகல்ஸ் அந்த மாரி குடுத்துட்டு, அது சைட்ல டிஸ்ப்ளே பண்ற மாதிரி வைக்கலாம். சோ நான் அதுல என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு ஐ ஃப்ரேம் மாதிரி கூட நான் குடுத்துக்கலாம். ஓகே. சைட்ல ஆர்டிக்கிள்ல கூட நான் என்ன பண்ணிக்கலாம், வேற ஒரு வெப்சைட்ட லிங்க் பண்ணி சைட்ல ஷோ பண்ற மாரி, ஒரு ஆர்டிக்கிள்குள்ள நான் ஐ ஃப்ரேம கூட குடுத்துக்கலாம். சோ இது எல்லாத்தையும் நான் இப்போ நான் உங்களுக்கு இதே மாதிரி டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா, டிஸ்ப்ளே பண்ண நான் நெறைய ஸ்டைல் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்க இத ரன் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. சோ நம்ம இது நமக்கு ஹெட்டிங்கு. அங்க உள்ள மாரி, இது நமக்கு எப்டி இருந்துச்சுன்னா, இதுக்கு மட்டும் நான் ஒரு இது குடுக்குறேன். எனக்கு புரியலனாட்டி பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்ல. நான் இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி இருக்கணுமேங்கிறதுக்காண்டி, இது மட்டும் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதே மாரி நேம் பாரு. ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷன், செகண்ட் செக்ஷன் வச்சிருக்கோம். சோ சைட்ல நமக்கு என்னது அப்டின்னா, ஒரு அசைடு வேணும் அப்டின்னா, அத நான் இங்க அசைடுக்குள்ள குடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்னோட ஆர்டிக்கிள் மாரி ஏதாவது டிஸ்ப்ளே பண்ண போறேன் அப்டின்னா, இங்க ஒரு ஐ ஃப்ரேம் மட்டும் குடுத்துருக்கேன். எம்ப்டியா குடுத்துருக்கேன். சோ நான் அதுல ஏதாவது ஒரு வெப்சைட்ட காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலா என் கான்டாக்ட்ஸ் இல்ல என்னோட ஆ பிரான்ச்சஸ் பத்தி, அத பத்தின டீட்டெயில்ஸ் மட்டும் நான் குடுக்க போறேன் அப்டின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபூட்டருக்குள்ள அத மட்டும் குடுத்துக்கலாம். சோ நான் இங்க ஃபூட்டர்ன்னு போடுறதுனால, இது ஃபூட்டர் மாதிரி எதுவும் ஸ்டைலோ எதுவுமே அப்ளை ஆக போறதில்ல. ஜஸ்ட் இட்ஸ் கிவ் அ ஸ்ட்ரக்சர் டூ அவர் கோட். தட்ஸ் ஆல். அவ்வளதான். சோ நீங்க கான்டாக்ட் அந்த மாதிரி ஏதாவது குடுத்துக்கிறேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்றேன். ஓகே. இப்படிதான் இருக்கும். இப்படிதான் நீங்க ஒரு வெப் பேஜ கிரியேட் பண்ணா பண்ணுவீங்க. இதுல இந்த ஸ்ட்ரக்சர் இப்படியே தான் இருக்கும். ஆனா நீங்க ஹெடர்ல ஆட் பண்ண போறதோ, செக்ஷன்ல ஆட் பண்ண போறதோ, அது உங்க வெப் பேஜ பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும். அவ்வளவுதான். பட் காமனா ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர தான் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வெப் பேஜ்ல குடுத்துக்கலாம். ஓகே. சோ இது நம்ம ஃபூட்டர். இது நம்மளுக்கு ஆர்டிகிள், இது அசைடு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ இத மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு லேஅவுட்ட நீங்களே கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகே, பேசிக்கா. பட் இப்போ நீங்க கிரியேட் பண்ணி பாக்குறத விட, நம்ம கொஞ்சம் சிஎஸ்எஸ் படிச்சதுக்கு அப்புறம், ஒரு ப்ராஜெக்ட் மாரி, மினி ப்ராஜெக்ட் மாதிரி எப்படி நம்ம பண்ணுவோம். ஓகே. இல்லன்னா நீங்களே பண்ணுங்க. டைம் இருக்குமான்னு தெரியல 20 ஹவர்ஸ்ல. இல்ல பேசிக்கா ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணி, ஒரு ஐ ஃப்ரேம் ஆட் பண்ணி, அது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இதே ஃபார்மட்ல எப்படி கிரியேட் சின்ன சின்னதா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே, ஒரு ஃபார்மட் வச்சு கிரியேட் பண்ணி வச்சு பழகுங்க. ஓகே. ரேண்டமா ஒரு ஹெட்டிங் ஆட் பண்றீங்க, ஒரு இமேஜ் ஆட் பண்றீங்கன்னா, அது பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஹெட்டர், அதுக்கப்புறம் செக்ஷன், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃபூட்டர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க படிக்கிறது வேற. நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டா கிரியேட் பண்றீங்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் பண்ணி தான், ஃபாலோ பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் ஏன் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு இருக்கேன்? லே அவுட்னா என்னன்னு புரியுதா? இல்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்ல லே அவுட்னா என்னன்னே புரியல அப்படின்னு சொல்றீங்களா? புரிஞ்சுதா? புரியலையா? ஓகே. ஜோதிக்கு ஓகே. மத்த எல்லா 2 பேருக்கும் புரிஞ்சுதா? ஓகே தானே? ம். முத்துமான்ஷா சாரி நான் நேம் தப்பா ரீட் பண்ணா சொல்லுங்க. ஓகே. ஓகே. சோ இது லே அவுட். ம்.
சோ வந்துட்டு ஒரு டேபிள எப்படி கிரியேட் பண்றது, அந்த டேபிள நார்மலா கிரியேட் பண்றது எப்படி, ஒரு ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்றது எப்படி. அது மாரி உங்க கோடு, ஒரு ப்ராஜெக்ட்ட எப்படி நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ல குடுப்பீங்க. அது லே அவுட்குள்ள வரும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்க்யூ. மார்க்யூ இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த டேக். எப்படி H1 பேராகிராஃப் இந்த மாரி ஒரு டேக் இருக்குதோ, அதே மாதிரி மார்க்யூ டேக்ன்னு ஒரு டேக் இருக்கு. மார்க்யூ டேக் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சில டைம் நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்ப Amazon வெப்சைட்டுக்குள்ள இல்ல. மீஷோ மாரி வெப்சைட்ல கூட போட்டிருப்பாங்க. ஆஃபர் மட்டும் வருது. இப்ப டாமினோஸ்ல ஆஃபர் இருக்குன்னா, அத மட்டும் ஒரு டெக்ஸ்ட் மூவ் ஆகுற மாரி 50% ஆஃபர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த சைட்ல இந்த சைடு மூவ் ஆகுற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மூவ் ஆகுற மாரி ஒரு எஃபெக்ட் இருக்குமா? சோ அத நம்ம எப்படி கிரியேட் பண்றது? ஒரு டெக்ஸ்ட் மூவ் ஆகுற மாரி ஒரு எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, அது நம்ம மார்க்யூ டேக் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். ஓகே. சோ இது வந்துட்டு ஒரு HTML எலிமெண்ட். ஒரு ஸ்க்ரோலபிள் இமேஜோ, டெக்ஸ்ட்டோ நம்ம வைக்க போறோம். ஹாரிசான்டலாவோ, வெர்டிகலாவோ ஒரு இமேஜையோ, டெக்ஸ்ட்டையோ நம்ம வந்து மூவ் பண்ண வைக்க போறோம். ஸ்க்ரோல் பண்ற மாதிரி வைக்க போறோம் அப்படின்னா, அததான் மார்க்யூ டேக்ல குடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஒரு மார்க்யூ டேக் யூஸ் பண்ணி பண்றேன். ஓகே. அதுக்கு நம்ம ஸ்டார்ட்டிங் இது எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுல இந்த மாரி ஒரு டேக் இருக்கு. சோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, மார்க்யூ டேக்குக்குள்ள குடுத்துக்கிறேன். ஓகே. இந்த மாரி மூவ் ஆகுதா? சோ இத தான் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, மார்க்யூ அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இத தான் மார்க்யூ டேக்ன்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க இந்த மாரி டைரக்ஷன்ல தான் மூவ் பண்ணணும்னு இல்ல. இதோட டைரக்ஷன கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாப்ல இருந்து பாட்டம்ல மூவ் பண்ற மாரி, பாட்டம்ல இருந்து அப் சைட்ல மூவ் பண்ற மாரி, லெஃப்ட் டூ ரைட், ரைட் டூ லெஃப்ட்ங்கிற மாரி மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதோட ஸ்பீடோட அமௌண்ட்டையும் நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் அதோட வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆகணும், ஸ்லோவா மூவ் ஆகணும். அத கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். சோ இதுல பொதுவா என்னென்ன ஆட்ரிபியூட் நீங்க ஐஃப்ரேம் படிக்கும்போது என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க? எஸ்ஆர்சி படிச்சிருப்போம். அதே மாதிரி இமேஜ் படிக்கும்போது எஸ்ஆர்சி படிச்சிருப்போம். அல்ட்ன்னு ஒரு ஆட்ரிபியூட் படிச்சிருப்போம். செஷன் 1ல இருக்கோ? ஆ. ஆங்கர் டேக் படிக்கும்போது என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் படிச்சோம்? யாராவது சொல்லலாமா? ஆங்கர் டேக்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் படிச்சோம்? தெரிஞ்சவங்க சொல்லலாம். மைக்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்றீங்களா? ஆங்கர் டேக்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்? ஜஸ்ட் நேம் சொன்னா போதும். அது என்னன்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இமேஜ்ல எஸ்ஆர்சி படிச்சோம். ஐஃப்ரேம்க்குள்ள அதே மாரி எஸ்ஆர்சி இருக்கும். ஆங்கர் டேக்குன்னு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும்ல. ஆங்கர் டேக் மீன்ஸ் இந்த ஏ டேக். எனிஒன்? ஆ சொல்லுங்க. மேம் ஹெச் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம்ல மேம். ஆ ம். வேற? வேற அதுல வந்து நீங்க டார்கெட்ன்னு சொன்னீங்க மேம். டார்கெட்ல வந்து செல்ஃப் பிளாங்க்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆ வெரி குட். சோ கரெக்ட். ஓகே, தேங்க்யூ மேம். எல்லாரும் வெரி குட். சரி கொஞ்சம் எல்லாரும் அப்ரிசியேஷன் எமோஜி கிளாப் எமோஜி போடுறீங்களா? வெரி குட். கிளாஸ் நல்லா ரிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரிசைன் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சில பேரு தெரிஞ்சாலும் ஹெசிடேட் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சொல்லுங்க ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா, ஜஸ்ட் மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். ஓகே? குட். அவங்க சொன்ன மாதிரி நம்ம இந்த 2 டேக் படிச்சோம். இது எதுக்காண்டி இந்த அட்ரிபியூட்ஸ் அப்டின்னா, அந்த டேக்ல அந்த ஆங்கர் டேக்குக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியுமோ, அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஐ மீன் இப்ப ஹெச்ரெஃப்ன்னு சொன்னாங்களா, ஹெச்ஆர்இஎஃப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, எந்த லிங்க் குடுக்க போறோமோ, அந்த லிங்க்க வந்துட்டு ஹெச்ஆர்இஎஃப் குள்ள நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்க நம்மளுக்கு
மார்க்யூ டேக் இருக்கா? மார்க்யூ டேக்ல நான் என்ன சொன்னேன்? அதோட டைரக்ஷன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சோ டைரக்ஷன சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி அந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டு விட்த், ஹைட்ட சேஞ்ச் பண்ணலாம். ஸ்பீட சேஞ்ச் பண்ணலாம். சோ இது ரிலேட்டட் ஆனதெல்லாம் மார்க்யூ அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப நீங்க அதுக்கு விட்த்த சேஞ்ச் விட்த், ஹைட்ங்கிறது எல்லாத்தோட அட்ரிபியூட்ஸாவும் இருக்கும். அது வந்துட்டு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான். ஓகே. விட்த், ஹைட், டைரக்ஷன் இது எல்லாமே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான். பட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மார்க்யூக்குள்ள டைரக்ட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைரக்ட்டா மார்க்யூ டேக் ஓப்பன் பண்ணிட்டு, எப்படி நீங்க எஸ்ஆர்சி, ஹெச்ஆர்ஏஎஃப்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி இந்த அட்ரிபியூட்ஸ நீங்க மார்க்யூக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இத யூஸ் பண்ணி வித்த வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஒரு டெக்ஸ்ட்ட நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் இல்ல இமேஜ கூட நீங்க ஸ்க்ரோலபிள் இமேஜா வைக்கலாம். வச்சுட்டீங்கன்னா, அதுக்கு விட்த், ஹைட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட டைரக்ஷன சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைரக்ஷன் மீன்ஸ் டாப் டூ பாட்டம் போணுமா? இல்ல பாட்டம் டூ அப் சைடா மூவ் ஆகணுமா? அந்த மாதிரி நமக்கு இல்ல லெஃப்ட் டூ ரைட் டிஃபால்ட்டா இந்த மாரி தான் மூவ் ஆகும். ஓகே. டிஃபால்ட்டா ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு தான் மூவ் ஆகும். நம்ம இங்க வந்துட்டு எந்த அட்ரிபியூட்ஸும் யூஸ் பண்ணல. சும்மா தான் குடுத்துருக்கோம். பட் டிஃபால்ட் வந்துட்டு ரைட் டூ லெஃப்ட் மூவ் ஆகுறது தான். நம்மளுக்கு வேணும் அப்டின்னா, நம்ம அத சேஞ்ச் பண்ணிக்கலாம் டைரக்ஷன. ஸ்க்ரோல் டிலே அப்டின்னா என்னன்னா, எவ்ளோ டைம்க்குள்ள அந்த எலமெண்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகணும் அப்டிங்கிறது தான் ஸ்க்ரோல் டிலே. ஆ இது வந்துட்டு என்ன பண்ணும்னா, இந்த ஸ்க்ரோல் டிலேயும், ஸ்க்ரோல் அமௌண்ட்டும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். நீங்க வந்து ஸ்க்ரோல் அமௌண்ட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்க்ரோல் அமௌண்ட்ங்கிறது என்னது அப்டின்னா, ஸ்க்ரோல் டிலே கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஸ்க்ரோல் அமௌண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரோல் அமௌண்ட்ல நீங்க வந்து 1ன்னு குடுத்தீங்கன்னா, ஸ்லோவா மூவ் ஆகும். 12ன்னு குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடா மூவ் ஆகும். சோ ஸ்க்ரோல் அமௌண்ட் இன்கிரீஸ் ஆக நம்மளுக்கு வந்துட்டு அதோட ஸ்பீடும் வந்துட்டு இன்கிரீஸ் ஆகும். அதான் ஸ்க்ரோல் அமௌண்ட். அது எந்த ஸ்பீட்ல மூவ் ஆகணுங்கிறது ஸ்க்ரோல் அமௌண்ட்ன்னு குடுக்கும். இந்த பிஹேவியர் ஸ்க்ரோல்ங்கிறது வந்துட்டு நம்ம குடுத்தாலும் ஒண்ணுதான், குடுக்கலாட்டி ஒண்ணுதான். அது வந்து ஸ்க்ரோல் தான் ஆகப்போது. இட்ஸ் அனதர் அட்ரிபியூட். இந்த அட்ரிபியூட் நம்ம குடுத்துக்கலாம். இல்ல வேண்டாம்னா விட்டுறலாம். அது ஆப்ஷனல் தான். ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த டெக்ஸ்ட்ல போயிட்டு அதோட டைரக்ஷன ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வித் ஹைட் கூட இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எலமெண்டோட டைரக்ஷன ஓகே. டைரக்ஷன் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, இங்க வந்துட்டு லெஃப்ட், ரைட் டைரக்ஷன் குடுத்துருக்காங்களா? லெஃப்ட், ரைட் அது மாரி டாப், பாட்டம் அந்த மாரி நீங்க எதுனாலும் குடுக்கலாம். அப் டவுன்னு வரும். மாத்தி சொல்ட்டேன். அப் டவுன்னு வரும். சோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு டைரக்ஷன கூட நீங்க மாத்தி குடுத்துக்கலாம். நான் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, அப்ன்னு குடுத்துக்கிறேன். இந்த விட்த் அண்ட் ஹைட் ஏன் மென்ஷன் பண்றாங்கன்னா, நீங்க ரைட் டூ லெஃப்ட் மூவ் பண்ணும்போதும், உங்களுக்கு என்ன பண்ணுது? இந்த சைடு இந்த ஃபுல் விட்த்தையும் ஆக்கியூபை பண்ணி, அதுல ரைட்ல இருந்து லெஃப்ட் மூவ் ஆகுது. இல்ல எனக்கு இந்த ஃபுல் விட்த்லாம் வேண்டாம். இந்த பாதி ஸ்க்ரீன்ல ரைட் டூ லெஃப்ட் மூவ் ஆனா போதும். அப்டின்னா என்ன பண்ணலாம்? இது எதுலேருந்து எது வரைக்கும் மூவ் ஆகணும்ங்கிறதுக்கு ஒரு விட்த், ஹைட் ஒரு லிமிட் செட் பண்ணிட்டோம்னா, அந்த விட்த் ஹைட்டுக்குள்ள தான் நம்ம அத என்ன பண்ணுவோம்? அந்த எலமெண்ட் வந்துட்டு மூவ் ஆகும். ஸ்க்ரோல் ஆகும். சோ நான் இங்க வந்துட்டு 500 பிக்சல் விட்த் செட் பண்ணிடுறேன். அது மாரி ஹைட்டும் வந்துட்டு 500 பிக்சல் செட் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ இப்ப நீங்க வந்து மூவ் பண்ணீங்க அப்டின்னா, டைரக்ஷன கூட நான் அப்புறம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன பண்ணுது? இந்த ஸ்க்ரீன்ல பாதியிலேருந்து தான் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. இதுக்கு முன்னாடி எப்படி மூவ் ஆயிட்டு இருந்துச்சு? இந்த சைட்ல இந்த ஃபுல் விட்த் ஆக்கியூபை பண்ணியிருந்ததுனால, ஃபுல்லா மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. பட் இப்ப என்ன ஆகுது? ஸ்க்ரீன் பாதியிலேருந்து தான் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. சோ இதுக்கு தான் விட்த், ஹைட் குடுக்குறோம். இப்ப நான் டைரக்ஷன் வந்துட்டு அப்ன்னு குடுத்தேன்னா, நமக்கு என்ன ஆகும்? நம்ம கீழ வந்து 500 பிக்சல் வச்சிருக்கோம்ல. நம்ம ஹைட்ட கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணிக்கலாம். 500 வேண்டாம். நம்ம வந்துட்டு ஒரு 300 வச்சுக்கலாம். இப்போ இப்போ பார்க்கலாம். இப்போ வந்துட்டு என்ன ஆகுது? ஃபுல்லா ஹைட் இவ்ளோ இருக்கு. ஆனா அது வந்துட்டு அப் சைடா மூவ் ஆகுறது. டவுன்லேருந்து அப் சைடு இவ்வளோதான். இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஹைட்டையும், விட்த்தையும் என்ன பண்ணியிருக்கோம்? ரெட்யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஐ மீன் லிமிட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதனால அந்த அந்த பர்ட்டிகுலர் ஹைட்ல மட்டும் அது ஸ்க்ரோல் ஆகுது. இப்ப நான் அப்ன்னு குடுத்ததுனால பாட்டம்லேருந்து அப் சைடா மூவ் ஆச்சு. இல்ல நான் இங்க பாட்டம் இல்ல டவுன் குடுத்தேன் அப்டின்னா, மேலேருந்து கீழ மூவ் ஆகும். ஓகே. அப் டூ டவுன் மூவ் ஆகும்.
பட் அதுவும் என்ன ஆகும்? அந்த ஹைட்டோட ஸ்டாப் ஆயிரும். ஓகே. அந்த ஹைட்டோட ஸ்டாப் ஆயிரும். அந்த ஹைட் அந்த 300 பிக்சல் தாண்டி அந்த ஹைட்ட தாண்டி போகாது. இதே மாரி ரைட் டூ லெஃப்ட், லெஃப்ட் டூ ரைட் அந்த மாரி வைக்கலாம். ரைட்ங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ நான் லெஃப்ட் டூ ரைட் மூவ் பண்ணிக்கிறேன். ரைட் ரைட்ன்னு குடுத்தா தானே ரைட் சைட நோக்கி மூவ் ஆகும். ஸோ நீங்க இங்க எந்த குடுக்குறீங்களோ அந்த டைரக்ஷன நோக்கி அது ஸ்க்ரோல் ஆகும். ஓகே. இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா, நான் ஸ்க்ரோல் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் 1ன்னு குடுக்குறேன். இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் 3ன்னு குடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு. இதே மாதிரி இப்போ இந்த எலிமெண்ட் எப்படி இருக்கு? ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுது. பட் இந்த எலிமெண்ட் எப்படி இருக்கு? ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கா? சோ இதான் வித்தியாசம். நீங்க ஸ்க்ரோல் அமௌண்ட்ட கம்மி பண்ண அந்த எலிமெண்ட்டும் ஸ்லோவா மூவ் ஆகும். நீங்க அத இன்கிரீஸ் பண்ண ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும். ஓகே. சோ 1 3க்கும் 12க்கும் 3க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் தெரியுது தானே? சோ இதுதான் வந்துட்டு மார்க்யூ. சோ மார்க்யூங்கிறது ஒரு ஸ்க்ரோலபிள் இமேஜையோ, ஒரு டெக்ஸ்டையோ நீங்க ஆட் பண்ணணும். ஸ்க்ரோல் எஃபெக்ட் குடுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து அத மார்க்யூ டேக்குள்ள குடுக்கலாம். அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? என்னென்ன அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணிலாம் அத சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, விட்த், ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைரக்ஷன் மாத்திக்கலாம். ஸ்க்ரோல் அமௌண்ட்லாம் மாத்திக்கலாம். மாத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மளுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட்ட டிசைன் பண்ணிக்கலாம். சோ இது பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி ஆஃபர் போடுறோம். இல்லன்னா அர்ஜென்ட்டா இப்போ நம்மளுக்கு எதுவும் ஹையரிங் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் தான் இந்த மாதிரி மார்க்யூக்குள்ள குடுக்கணும். ஓகே. திஸ் இஸ் கால்ட் மார்க்யூ டேக். சோ மார்க்யூ டேக் புரிஞ்சது தானே? ஓ! இதுல வந்துட்டு இன்னைக்கு நம்ம படிச்சதுல வச்சு நீங்க என்ன பண்றீங்க? நேத்து நான் ஒரு டாஸ்க் குடுத்தேன். டாஸ்க் 1 டாஸ்க் குடுத்தேனா உங்களுக்கு ஏதாவதுனா? குடுக்கலையோ? இல்ல இன்னையோட HTML இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கு. ஆ அதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு என்ன பார்ப்போம்னா, அந்த ஃபேவிகான் வீடியோ, ஆடியோ சரி ஓகே. நாளைக்கு நான் உங்களுக்கு டாஸ்க் குடுக்குறேன். இன்னைக்கு வேண்டாம். நாளைக்கு நம்ம வீடியோ, ஆடியோலாம் பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு 7:57 ஆயிடுச்சு. சோ நாளைக்கு நான் வீடியோ, ஆடியோ பட்டன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன டாஸ்க் குடுக்குறேன். ஓகே. நீங்க அத கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ம். கிளாஸ்ல வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு இல்ல. நீங்க வந்துட்டு ஃப்ரீயா வீட்ல வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு, அப்புறம் கிளாஸ்ல வந்து ஷோ பண்ணலாம். என்ன 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 ஏதோ ஒண்ணு பார்க்கணும்னு லாஸ்ட்டா சொல்லியிருந்தேன். ஆ கால் குரூப்பும் காலும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் தானே? சோ கால் குரூப் கால்னா என்னன்னா, நீங்க வந்து இங்க வந்து காலம்ஸ் இருக்கா? நீங்க இங்க இது வந்து ஸ்டைலிங்க்கு தான் யூஸ் ஆகும். ஓகேவா? கால் குரூப் காலம்ஸ்ங்கிறது வந்து ஸ்டைலிங்ஸ் தான் யூஸ் ஆகும். நீங்க வந்து ஒரு காலம்ஸ மட்டும் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. காலம்ஸ்க்கு மட்டும் பர்ட்டிகுலரா ஏதாவது டிசைன் குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கால் குரூப்புக்குள்ள இப்ப இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க 2 காலம்ஸ் இருக்கு. அப்படிதானே? 2 காலம்ஸ்க்கும் பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் கால் குரூப்ப ஆக்சஸ் பண்ணி, கால் குரூப் மீன்ஸ் அது மொத்தமா எல்லா காலம்ஸையும் எடுத்துட்டு வந்துரும். ஓகேவா?
கால் குரூப்னா ஒரு டேபிள் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த டேபிள்ல என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கோ, அந்த காலம்ஸ் எல்லாத்தையும் அந்த கால் குரூப் எடுத்துட்டு வந்துரும். அந்த கால் குரூப்க்குள்ள இப்ப நான் ஃபர்ஸ்ட் காலம்க்கு ஏதாவது ஒரு இத குடுக்க போறேன். ஏதாவது பேக்கிரவுண்ட் கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா, அத நான் என்ன பண்ணுவேன், கால் ஆஃப்ன்னு போட்டுட்டு, அதோட பேக்கிரவுண்ட் கலர குடுத்துக்குவேன். குடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், ஆ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பான் ஆஃப் 1ன்னு இருக்கா? ஸ்பான் ஆஃப் 1ன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம வந்து இத கமாண்ட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்பான்ங்கிறது தான். நான் என்ன சொன்னேன், இங்க கால் குரூப் வந்துட்டு மொத்தமா எல்லா காலம்ஸையும் எடுத்துட்டு வந்துரும். ஆனா நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், எல்லோ கலரா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர்ல பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு, நான் இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஸ்பான் இஸ் ஈக்குவல் டூ 1. இது வந்துட்டு என்னதுன்னா, இப்படி ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டூ பேக்கிரவுண்ட் கலர் இப்படி டைரக்ட்டா யூஸ் பண்றாங்கல்ல, இத வந்துட்டு இன்லைன் ஸ்டைல்ன்னு சொல்லுவோம். நம்ம இப்போ இவ்ளோ நேரம் நம்ம பண்ணிட்டு இருந்தது எதுக்குமே இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாத்துக்குமே தனியா ஸ்டைல் டேக் ஆக்சஸ் பண்ணி, அதுல நம்ம டேக்கோட நேமோ, கிளாஸோட நேம் இந்த மாரி கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியோ ஸ்டைல் குடுத்துருப்போம். பேக்கிரவுண்ட் கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனா இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்லைன் ஸ்டைல்னா என்னன்னா, உங்களோட லைன்லயே, உங்களோட கோடிங் லைன்லயே ஏதாவது சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப நான் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேப்ஷன்னு இங்க வச்சிருக்கேன்னா, இந்த கேப்ஷனோட கலர சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? ஸ்டைல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டு, டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் என்ன பண்ணிக்கலாம்? இதோட கலர தானே சேஞ்ச் பண்ண போறேன். கலர் வந்துட்டு நான் அக்வா இந்த மாரி சேஞ்ச் பண்றேன். இல்ல ப்ளூ சேஞ்ச் பண்றேன்னா, இதுக்கு பேர் தான் இன்லைன் ஸ்டைல். உங்களோட லைனுக்குள்ளேயே நீங்க ஸ்டைலிங்கே முடிச்சுடுறீங்க அப்படின்னா, அதுக்கு பேரு இன்லைன் ஸ்டைல்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கப்புறம் அத பார்ப்போம் எப்படியும். சோ கலர் நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இதுக்கு பேரு தான் இன்லைன் ஸ்டைல்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, மொத்தமா எல்லா காலம் குரூப்பையும் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதுல கால் ஸ்பான் இஸ் ஈக்குவல் டூ 1. இந்த ஸ்பான் இஸ் ஈக்குவல் டூ 1ங்கிறது எதுக்கு அப்டின்னா, நான் இங்க பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, எத்தன காலம்ஸ்க்கு பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்ப எனக்கு ஒரு காலம்க்கு சேஞ்ச் ஆனா போதும் அப்டின்னு நான் குடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த காலம்க்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். அடுத்து என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற காலம்க்கு ஏதோ ஒரு ஸ்டைல அப்ளை பண்ணிட்டேன். இப்ப அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரீன் கலர குடுத்துருக்கேன். குடுத்துட்டு நான் இப்போ ஸ்பான் இஸ் ஈக்குவல் டூ 1ன்னு குடுத்துருக்கேன். எத்தன காலம்ஸ்க்கு உங்களுக்கு உங்களோட ஸ்டைல் அப்ளை ஆகணுமோ, அத நீங்க ஸ்பானுக்குள்ள குடுத்துருவீங்க. இன்கேஸ் நான் இங்க 2ன்னு குடுத்திருந்தேன்னா, இங்க இருக்கிற 2 காலம்க்கும் எல்லோ கலர் அப்ளை ஆயிருக்கும். அதான் ஸ்பான். எத்தன காலம்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்டைல் அப்ளை ஆகணுமோ, அத நீங்க ஸ்பானுக்குள்ள குடுப்பீங்க. ஓகேவா? சோ இதான் வந்துட்டு கால் அண்ட் தென் கால் குரூப். காலம் வைஸ் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டைலிங் அப்ளை பண்ண போறீங்க. சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் அப்ளை பண்ண போறீங்கன்னா, அப்ப நீங்க கால் குரூப் டேக் யூஸ் பண்ணி, கால் டேக் யூஸ் பண்ணி நீங்க இந்த ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இந்த எக்ஸாம்பிளுக்கு இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பேன் வந்து இங்க நான் 2ன்னு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்டைல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பேக்கிரவுண்ட் கலர சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு என்ன ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் 2 காலம்க்கு மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கு? பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? ஸ்பான் 2 குடுத்துருக்கேன். இதே நான் ஸ்பான் 3ன்னு குடுத்தேன் அப்டின்னா, 3 காலம்க்குமே சேஞ்ச் ஆகும். ஓகே.
ஸோ இதுதான் கால் அண்ட் தென் கால் குரூப். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ். நம்ம நாளைக்கு வந்து வீடியோ, ஆடியோ, ஃபேவிகான் அதெல்லாம் பார்க்கலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். ஏன்னா லே அவுட் வந்து அப்படிதான் இருக்கும் கொஞ்சம். ஓகே. ஸோ நாளைக்கு வந்து கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்ல செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எனி டவுட்ஸ்? ஓகேவா? டவுட்ஸ் இல்லையா? ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷன்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகே.